பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அன்பு சகோதரியை நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு நீதிமானையும் கைவிட்டதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, நான் தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை முள்ளான பாதையாக இருக்கலாம், அது கரடான பாதையாக இருக்கலாம், அல்லது அது வேதனை நிறைந்த பாதையாக இருக்கலாம். இந்த பாதையில் என்னால் நடக்க முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் முகத்தை நோக்கி பார்ப்பாயானால் நான் உன்னை என்ன பண்ணுவேன், நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. சில வேளைகளில் சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் மலை போல வரும் பொழுது, இதை யார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க, அல்லது யார் எனக்கு உதவி செய்வாங்க, என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனை தேடுகிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அவர்களை கைவிட்டதா சரித்திரமே இல்லை என்று விதத்தில் வாசிக்கிறோம். எந்த பாதையாக இருந்தாலும் சரி, அந்த பாதையில் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இயேசப்பா கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நம்பினவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை மறந்துருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார். சிஸ்டர், நீங்கள் தைரியமாக இருங்க. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான தோல்விகளை வெற்றியாய் மாற்றுவார். முள்ளான பாதை, என்னால் முடியாத பாதை, தனிமையான பாதை, நான் முற்றிலும் வெறுக்கிற பாதை. முள்ளான பாதை, முடியாத பாதை, தனிமையான பாதை, நான் முற்றிலும் வெறுக்கிற பாதை. உங்கள் கரம் பிடிச்சு நான் நடப்பேன், உங்கள் மார்பில் சாய்ந்து கொண்டு நான் நடப்பேன். உங்கள் கரம் பிடிச்சு நான் நடப்பேன், உங்கள் மார்பில் சாய்ந்து கொண்டு நான் நடப்பேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே சோர்ந்து போனவர்களாக, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சகோதரிகளுக்காய், சகோதரர்களுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பாவுடைய சோர்வுகளை கர்த்தர் மாற்றுங்க, புதிய உற்சாகத்தினால் நிரப்புங்க. அவங்களை நீங்கள் நடத்துகிற பாதைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை கரம் பிடித்து நடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும் லேறு பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.